ரொம்ப ஒரு கோரிக்கை வச்சுக்க. தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பாக நம்முடைய MSK பாக்கியநாதன் போதும். ஒருத்தர் மட்டும் வாங்க. அப்படி இருங்க, கடைசியா அப்படியே இருங்க. முடிச்ச உடனே மனு வாங்கிக்கிறோம். பேசி முடிச்ச உடனே மனு வாங்கிக்கிறோம். அப்படியே இருங்க எல்லாரும். ஒருத்தர் மட்டும் வாங்க. பாக்கியநாதன் நீங்க மட்டும் வாங்க. மற்றவங்க முடிஞ்சவங்களுக்கு புறமே கடைசியாக நாங்கள் மனு வாங்கிக்கிறோம் ஒருத்தட்டையும் இருந்து. வரலாற்று சிறப்புமிக்க சேது சீமைக்கு வருகை புரிந்த தென்னாட்டு சிங்கம், நம்மவர், நல்லவர், விவசாயிகளுடைய பாதுகாவலர் அருமை அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதல்வர்களை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் சார்பில் வணங்கி வரவேற்கிறேன். இந்த வறட்சி நிறைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி என 7 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தாகத்தையும் பாசன வசதிக்காகவும் கால்நடைகளை வளர்ப்பதற்காகவும் அரும்பாடுபட்டு முதல்வராக இருந்தபோது தண்ணீர் தாகம் தீர்த்த தங்கமகனை தலைவணங்கி வரவேற்கிறேன். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது. இன்று வரை இந்த ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு நெல்லுக்கான நிவாரண தொகை வழங்கப்படவில்லை, மிளகாய்க்கான நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளும் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கடன் வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு என்ன செய்ய தெரியாது என்று நாங்க வழி தெரியாம பார்த்துக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக, எங்களுடைய ஏழை விவசாயிகளுடைய ஒப்பற்ற குரலாக உங்களை எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட்டுறவு கடன்களையும் தேசிய வங்கி வாங்கிலும் கடன்களையும் நீங்கள் முதல்வராக வந்து முதல் கையெழுத்து இந்த ஏழை விவசாயிகளை கடன்களை தள்ளுபடி செய்வீர்கள் என நாங்கள் ஆண்டவன் சாட்சியாக உங்களை நம்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் விவசாய மரபில, வேளாண் மரபில பூத்த ஒரு மூத்த கொடி. அதனால உங்களை தடை வழங்கி வரவேற்கிறோம். விவசாயிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தென் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாய சங்கத்தின் சார்பிலும் அத்தனை விவசாய குடும்பத்தின் சார்பிலும் நீங்கள் வாழ்க. உங்கள் எடுத்திருக்கின்ற இந்த வெற்றி பயணத்தில் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் துணை நிற்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடு வளர்ப்போர் சங்கம் சார்பாக முனியசாமி. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து குறைகளையும் கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களையும், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும், எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை முதல் வணங்கி இந்த கூட்டத்தில் எனக்கு